பேசுங்க ஏதாவது. பேசுறீண்ணே சாப்பிட்றதுலேயே குறியா இருக்கா? இல்லை இப்போ வந்து நம்ம டீ குடிக்க போயிருந்தோம். ரெனிஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான். சரி அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஜஸ்ட்டு டீ குடிக்க ஆல்ரெடி அந்த கடையை கட்டியிருப்போம் இல்லையா, அங்கே டீ குடிக்க போகலான்னு போயிட்டு வந்தோம். வரும்போது ரிட்டன் வரும்போது நான் வந்து இங்கேயே சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து பஜ்ஜி வேணும்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா, சரி வரும்போது வாங்கி தரேன்ட்டு எனக்கு வந்து பஜ்ஜி பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சார் இங்கேருந்தே போகும்போது கடையை பார்த்துட்டாரு. சோளக்கதிர் கடை. ஏன்னா தம்பிக்கு வந்து சோளக்கதிர்னா பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சது சோளக்கதிர், அதையும் வாங்கி வச்சுக்க பாருங்க. அவன் போகும்போதே இப்போ சோளக்காப்பா அவன் ஒரு 4-5 வேணுமா அந்த பாட்டிக்கிற சொல்கிறான். ஆமாம், அந்த கடையிலேயே போய் சொல்கிறான், பாட்டி 5 கொடுங்க பாட்டி அப்படிங்குது. அப்புறம் இவருக்கு பிடிச்சது கடலக்காய். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது பார்த்து வாங்கிட்டு, இது வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக வாங்கி, ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது ஒன்று வாங்கியிருக்கோம். எனக்கு பஜ்ஜி, அவனுக்கு சோளக்கதிர், இவருக்கு வேர்க்கடலை. அதுவும் வீட்டுக்குள்ளே கூட போகல, அப்படியே வெளியே வச்சுன்னு அப்படியே உட்காந்து சாப்பிடுவோம். பாட்டி இருந்தால் 3மே பாட்டிக்கு ஃபேவரெட்டு. ஆனால் பாட்டி தான் இல்லை. பாட்டி வந்து எங்கேன்னு கமெண்ட்லேயே ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க, வருவாங்க இந்த வாரத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், போயிட்டு வந்தாங்கன்னான்ட்டு போயிருக்காங்க. வந்துடுவாங்க, இந்த வாரத்தில் வந்துடுவாங்க. பாட்டி தான் நாங்கள் நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எப்பா இவட அவளை காப்பாத்திராண்டி கலக்கா வந்து. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், ஏன்னா அவர் ஆட்டிகிட்டு இருக்கார், நான் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன்னு. ஏன்னா எனக்கு டயர்டாக இருந்துச்சு, அதனால் அவர் ஆட்டுறாரு. தம்பி ஆட்டுறது வந்து மாற்றி மாற்றி 2 பேரும் ஆட்டுவோம். ஆமா தானே? இல்லை, பையனை மோஸ்ட்லி ஆட்டுறது நானாக தான் இருக்கேன். கதை விடுறா இப்போ கொஞ்ச நாளாக தான் அவள் ஆட்டுறா. ஏன்னா ரெனிஸ்க்கு வந்து நான் ஆட்டினா தான் தூங்குவான். ஆமாம் தானேப்பா, நான் ஆட்டினா தானே தூங்குவேன். மண்டே ஆட்டுறாத சொல்லு, வாய் திறந்து. இப்போ வந்து நம்ம அந்த பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா, வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் போய் எப்படி உள்ளாரங்கி பேசிகிட்டு இருந்தார். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷமும் வேஸ்ட்டு தான். நமக்கு பிடிச்சவங்களுக்கோசரம் நம்ம வாழ்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு லைஃபை மிஸ் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு முக்கியமான தருணங்களும் சரி, நல்ல இனிமையான தருணங்களும் சரி அவர் இருக்க மாட்டார். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஃபோன் பண்ணுவோம், நான் அங்கே இருக்கேன், இங்கே இருப்பேன், பசங்க கூட இருக்கேன், அது இதுன்னு சொல்லுவார். ஃபுல்லாக காண்டாகும். எல்லாம் ஒரு நல்ல செந்திரப்பப்பையும் இல்லாமல் அங்கங்கே இருந்துட்டு இது பண்ணுவார். இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஸ்டார்டிங்லலாம் கோபமாக வரும், அது ஃபீலிங்காகவும். அப்புறம் போக போக என்னென்னா அவர் அப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காம விட்டாச்சு. இப்போ வந்து அது அவரே ரியலைஸ் பண்ணும்போது தெரியுது தானே, நம்மளாம் அதை எடுத்து இது தப்பு அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கே தெரியறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது புரிஞ்சுக்குவாங்க தானே அப்படின்னு. இப்போ அவருக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ கல்யாணம் எத்தனை வருஷம் ஆக போகுது? 4 வருஷம் பக்கம் ஆகுது. மோஸ்ட்லி வீட்லேயே இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் பசங்களோட தான் சுற்றிட்டு இருப்பேன். எங்கன்னாவே அதிகபட்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போது வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம பையனோட நம்ம ஒய்ஃபோட இருக்கிறது வந்து நல்லா இருக்குது. மற்றது எல்லாமே பொய்யானது தான். இதுதான் வந்து கஷ்டமோ நஷ்டமோ எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறது. இதுலேயுமே வந்து என்னென்னா எதிர்பார்ப்புகளை வந்து நிறையவே குறைச்சிடணும். நம்ம கல்யாண லைஃப்லையுமே மேரேஜ் லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அவங்ககிட்டயும் அவங்க நம்மகிட்டயும் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஃபுல்லாகவே அவங்க இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்மளோ இல்லை அவங்களோ நினச்சிட்டோம்னா அது எல்லாமே வந்து படத்துக்கு தான் செட் ஆகாது. நம்ம ரியல் லைஃப்லாம் உண்மையிலே நிறைய எதிர்பார்ப்புகளை குறைக்கணும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயம் சின்ன விஷயம் அவங்களோட சுச்சுவேஷன் அவங்க செய்யாமல் இருக்கும்போது நமக்கு ஏமாற்றம் ஆகும். அப்போ நாம் வந்து சண்டை போடுற மாதிரி ஆகும். அதனால இப்போ எங்களுக்குள்ளேயே நிறைய அதில் தான் சண்டை வந்திருக்கு. இன்னொன்று நான் பண்ண தப்பு என்னென்னா, இது வந்து நம்ம மேரேஜ் லைஃப் வந்து எப்பவும் நம்ம கூட இருக்கிறது, நம்ம கூட தானே எப்பவுமே இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஃபேமிலியில் வந்துட்டு பார்த்தோன்னா நான் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக வந்து இதானது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா மற்ற சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வந்து ஒரு நாளைக்கு எல்லாரையும் விட்டு போகிறவங்க தான். அவங்க நல்லபடியாக விட்டுட்டு போனாலும் சண்டை போட்டு விட்டு போகிறத அது வந்து அப்புறம். பட் ஆனால் இதுதான் உண்மையான லைஃபு. நான் என்ன நினச்சிட்டேன்னா அதுதான் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லி அதுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் அதுதான் இப்போ பெரிய இழப்பையும் கொடுத்துருச்சு. அதனால் சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து என்றைக்காக இருந்தாலும் விட்டுட்டு போகிறது தான். நமக்குன்னு இருக்கிறது இது ஒன்று தான். இதையே முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணாங்கன்னா இது இருக்கும். இல்லை இதையும் நம்ம எல்லாத்துலேயும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இதுவும் ஒரு நாள் பிச்சுட்டு தான் போகும். அது வந்து ரியாலிட்டி அதுதான். இப்போ ரெனிஸ்கிட்ட வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க பின்னாடி. எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ரெனிஸ் தூங்கி எந்திரிச்சதுமே என்ன வேணும்? ஆம்லெட் வேணுமா?
ஆம்லெட் வேணுமா? ரெனிஸ்க்கு ஆம்லெட் போட்டு கொடுத்துடலாம். வாங்க நம்ம போய் ஆம்லெட் போடுவோம். ரெனிஸ் வேறு அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டான். அதனால் அது அழுதுகிட்டே இருக்கான், மறுபடியும் தொட்டில் தூங்குறேன்னு. அவனுக்கு வந்து பிளெயின் ஆம்லெட் முட்டையை எடுத்துக்கொள்ளவும் டம்ளரில் போட்டு உடைத்துக்கொள்ளவும். நான் வாட்டரில் வேலை செஞ்சுருக்கேன், எப்படி கரெக்டாக போடுறேன்னா. டபக் சால்ட்டை எடுத்துக்கொள்ளவும். ஆம்லெட் போட தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன், போடுங்க. இப்படி தான் ஆம்லெட் போடணும். லைட்டாக எடுத்து தூவிக்கொள்ளவும். ரெனிஸுக்கு ஏற்ற உனக்கு எவ்வளோ பூ போதுமாப்பா? போதுமா? 5 வேணுமா? லைட்டாக உப்பு போட்டுருவோம். அடுத்து ஒரு ஸ்பூனை எடுத்துக்கொள்ளவும். ஸ்பூனை எடுத்துக்கலாம். போட்டு நங்கு 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 நங்குன்னு கலக்கணும். ஏப்பா அப்படி தானே கலக்கணும். டப் 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 டப்னு கலக்கிட்டு தோசை சட்டியை எடுத்துக்கொள்ளவும். எந்த ஒரு சமையல் தெரியலனாலும் என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் வந்து பேசிக்காக ஒரு சமையல் மாஸ்டர். ஆம்லெட்டில் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதே வந்து இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அம்மாவும் மகனும் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வந்து ஒரே ஆளாக வீடியோ எடுக்கணும், சமையலம் போகணுன்றதுனால தோசை சட்டி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். புகை வந்துட்டுருக்கு. மிளகாத்தூள் இல்லை பாதே. சிறப்பான ஆம்லேட் ரெடி. ரெனிஸ் அப்பா போட்டு கொடுத்த ஆம்லேட் நல்லா இருக்குதா? என்ன எத்தனை வேணும்? 5 வேணுமா? அவங்க அம்மா தூக்கத்தில் பாய் தூக்கத்தில் இருந்து அப்படியே அரை தூக்கத்திலேயே ஆம்லேட் ஊட்டிகிட்டு இருக்கா. தற்பொழுது பேப்பர் போல் இருக்கும் சிறப்பான ஆம்லேட் ரெடி. ஆவி பிறக்க. ஏய் பாப்பா, என்னடி பண்ணுற ரொம்ப நேரமா? போங்க நீங்கள் ஒரு பக்கம். காய் வண்டி வரும்ன்ட்டு பல மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு கிடக்குற. காய் வண்டி வந்த பழம் காணோம். நின்று கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நின்றுருவேன். குறை குறுகுறு பார்க்குறேன். நம்பிட்டா நின்னா யார் பார்க்குறாங்க ஒன்று? இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப நேரம் நிற்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல. அங்கே நின்றுட்டு இருக்கேன். சரி வரும் நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தான் வரும். எப்போ இங்கே வந்து நிற்கும், அதுக்காக நின்றுட்டு இருந்தா. இல்லைன்னா அப்படியே கூட போய் வாங்கலாம். இப்படி தானே வரும் அப்படின்னு இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தா. இன்னும் வந்த பழம் காணோம். அங்கேயே போய் வாங்க. இப்படி தான் வரும். சரி ஏன் நம்ம அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு பார்த்தா இப்படிட்டா அது போயிருக்கு. காய் வாங்கணும், வெயிட் பண்ண போயிடல. கொஞ்ச நேரம் வெளியில போயிடும். அவள் ஃபோனில் வைஃபை இல்லை, நெட்டு இல்லை. இங்கன்னா நம்ம வீட்டுக்கு வைஃபை ரீசார்ஜ் பண்ணியிருக்கேங்க இல்லையா? அப்படியே வந்தால் அந்த வைஃபைல ஸ்கேன் பண்ணிடலாம் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்றுக்கிறேன். ஒரு ஃபோனில் நெட்டு கூட வச்சுக்க மாட்டேங்கிறேன். இல்லை வைஃபை நெட் இருக்கு, வீட்டிலேருந்து வைஃபை வருதுல்ல. அங்கே போனால் வைஃபை இல்லை, ஸ்கேன் பண்ண முடியாது. கையில் காசு வச்சுட்டு இல்லாமல் சரி ஸ்கேன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மகன் வெயிட் பண்ணிக்கிறேன். கேட்டால் இப்படித்தான் வரும் வருவா. எங்கே வரும் இப்படியா? அங்கே சொல்ல முடியுமா? உங்கள நெட் இல்லை, வீட்டு வரைக்கும் வாங்க வண்டி தள்ளிட்டுன்னு சொல்ல முடியுமா? இவரே போதும் அசிங்கப்படுத்துறதுக்கு பாருங்க. ஒரு நெட்டு கூட ஃபோனில் வச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க தானே? நினைப்பீங்க தானே? இல்லை, நம்ம என் ஃபோனில் நெட் இருக்கும், இவ ஃபோனில் நெட் இருக்கும். இன்னொரு OnePlus வந்து சும்மா எப்பயாச்சும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த ஃபோனில் வந்து நெட் இருக்காது. அது ஏன்னா வைஃபை இருக்கிறதுனால அதில் யூஸ் பண்ணிக்குவோங்க. ஆனால் மேடம் வந்து அந்த இப்போ அவள் ஃபோன்லேயும் நெட் இல்லை, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி காலி பண்ணிட்டா. இன்றைக்கி ஏதோ லைன் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வைஃபை ஆஃப் பண்ணியிருந்தாங்க, அதில் காலி பண்ணிட்டா. அதனால் கடை வரும்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிறேன் அந்த காய் வண்டி வருன்னு. இந்நேரத்துக்கு நான் சாப்பாடே செஞ்சுருக்கலாம். அதை வெயிட் பண்ண டைமுக்கு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணா போகுதா? இல்லை நிற்கிது. இந்த லைட்டில் பாரு சூப்பராக தெரியுங்க. இந்த லைட்டில் நாங்கள் சூப்பராக தெரியுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி இருட்டு, இந்த லைட்டு பக்கமாக இருக்கிறதுனால நாங்கள் மட்டும் வெளிச்சமா அழகாக சூப்பராக தெரியுங்கன்னு நினைக்கிறேன். பேய் மாதிரி. அழகாக பேய் மாதிரியா? இந்த கேமராலாம் சும்மா சூப்பராக இருக்குது. லைட் எங்கே இருக்குது அங்கே மட்டும் வெளிச்சம். இப்போ அப்படியே இங்கே அப்படியே பார்த்தியா சூப்பராக தெரியுதுல. என்னென்ன மேஜிக் பண்ணுற பாருங்க. மேஜிக் கண்ணு வலிக்குது. கம்மு பேய் மாதிரி. சீக்கிரம் வந்து சாப்பாடை வாங்கிட்டு வந்துச்சு, காயை வாங்கிட்டு வந்து சாப்பாடை செய்யி. போங்கப்பா வீட்டுக்கு போங்க.